சார் நான் ஒரு தீரி சொல்லட்டுமா, 50 வயசுக்கு மேலே ஆம்பளை அடங்கி போயிடுவான், பொம்னாட்டி கொஞ்சம் டஃப்பாக இருப்பான். கல்யாணம் வந்த புதுசில் என்ன பாடுபடுத்தினா அதுக்கெல்லாம் பதில் வரும். 25 இயர்ஸ் கழிச்சு ரிப்ளை கரெக்டாக வரும். கல்யாணம் நான் அன்னைக்கு நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் 50வது வயசுல ரிப்ளை அன்னைக்கு அப்படி சொன்னேன் அப்படின்பா. ஏன் 25 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லல? 25 வருஷத்துக்கு முன்னாடி அவளுக்குள்ள பொம்னாட்டிங்கிற குவாலிட்டி டாமினேட் பண்ணுச்சு, அவளுக்குள்ள இந்த ஆம்பளை அடங்கி இருந்தது. இவருக்குள்ள ஆம்பளைங்கிற குவாலிட்டி டாமினேட் பண்ணுச்சு, பொம்னாட்டிங்கிறது அடங்கி இருந்தது. இவர் அனுபவிச்சு எக்ஸாஸ்ட் பண்றதுனால ஆம்பளை குவாலிட்டி போய் இவர்கிட்ட பொம்னாட்டி மிச்சம் இருக்கு. அவகிட்ட இப்போ ஆம்பளை குவாலிட்டி மிச்சம் இருக்கு. அவ மேல் ஆயிட்டா, இவர் ஃபீமேல் ஆயிட்டார். இதான் சார் இட் இஸ் கோயிங் ஆன். நம்ம அதை புரிஞ்சுக்கவே இல்லை. அந்த 45-50 வயசுல பெண் ஆணாகிற போது தான் மருமகன் ஒருத்தி வந்து கிடைக்கிறான். என்ன இருந்தாலும் புருஷன் ரொம்ப திட்ட முடியாது, மகனை திட்ட முடியாது. புதுசா வந்து அவதான் பாருங்க இப்ப 9 வச்சுருவோம். இதுதான் ப்ராப்ளமே. அந்த மருமக புரிஞ்சுக்கணும். நம்ம மாமியாருக்கு இப்போ ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம், இது டியூ டு தி ஏஜ் 45, 50 இது ஏற்படுறது இயல்பு. ஆண்கள் பாருங்க அது வரைக்கும் ஆட்டமான வீட்டில் என்ன சாப்பிட யாருக்கு தெரியும், போட்டதை சாப்பிட்டுட்டு நாம பாட்டுக்கு ஒரு போட்டதை சாப்பிட்டு வர 30 வயசுல தட்டை விட்டறிஞ்சிருக்க. இப்ப 65ல தட்டத்தை கொடுக்கறத மரியாதையா. எவ்வளவு பியூட்டிஃபுல் லைஃபை யோசிச்சு பாருங்க நீங்க. சார் நம்ம முட்டாட்ட என்ன தெரியுமா, நான் மேல் என்ன அசீவ் பண்ணிட்டு ஃபீமேலுங்கிறதுக்கான லாங்கிங், தட் இஸ் கால்டு செக்ஸ். ஃபீமேல் அப்படின்னு தன்னை அசீவ் பண்ணிட்டு மேலுக்கான லாங்கிங், தட் இஸ் கால்டு செக்ஸ். யோகி தான் சார் விழிப்படைகிறான். என்னன்னா மேலாவது ஃபீமேல் ஆகுது. என்னுடைய உயிராற்றலில் ஆண் தங்கி இருக்கும் என்றால் என்னுடைய சிரசாற்றலில் என்னுடைய பெண்மை தங்கி இருக்கும். என் உயிராற்றலில் பெண்மை தங்கி இருந்தால் என் சிரசில் என்னுடைய ஆண் ஆற்றல் தங்கி இருக்கும். வெளியில் இணைக்காதே, உனக்குள்ளேயே இணைத்து விடு. அதுதான் யோகம். ஒரு யோகிக்கு இன்னொரு பெண்ணுடைய துணை தேவையில்லை, ஒரு யோகினிக்கு இன்னொரு ஆணுடைய துணை தேவையில்லை. ஏன்னா வெளியில பாடி உடம்பு மூலமான தேடுதல் உள்ள வரைக்கும் சராசரி மனிதன். நீ எப்போ யோகி ஆயிட்டியோ உனக்குள்ளேயே மெர்ஜ் பண்ணிட்ட. உன் குண்டலினிங்கிற உயிராற்றல் ரைஸ் பண்ணிக்கிட்டே போய் சகஸ்ரத்துல கொண்டாந்து நிறுத்திட்ட. சகஸ்ரத்துல கொண்டாந்து நிறுத்த உடனே என்ன ஆயிடுத்து, உன்னுடைய மேலும் ஃபீமேலும் இங்க சங்கமம் ஆயிடுத்து. இன்னொரு உடலில் இருக்கிற பெண்ணோடு கலந்தால் சிற்றின்பம், உன் உடலிலேயே இருக்கிற பெண்ணோடு கலந்தால் அதுதான் பேரின்பம். சிற்றின்பத்துக்கும் பேரின்பத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. சிற்றின்பம் என்னன்னு கேட்டா நம்முடைய அகங்காரத்தை கொஞ்ச நேரம் இழக்கிற இடம் சிற்றின்பம். நம்முடைய அகங்காரத்தை கொஞ்ச நேரம் இழக்கிற இடம் சிற்றின்பம். சிற்றின்பம் முடிஞ்ச உடனே அகங்காரம் முழுசு எழுந்துக்கும். ஆனா பேரின்பம் என்னன்னா டோட்டல் அகங்காரத்தை இழந்து பரமாத்மாவோடு நம்ம கலந்து விடுறதுனால அகங்காரத்தை சிறிது நேரம் இழைப்பது சிற்றின்பம், நிரந்தரமாக இழப்பது பேரின்பம். பட் இது இந்த அகங்காரத்தை நிரந்தரமாக இழந்த நிலை சுப்பிரமணிய தத்துவம். சுப்பிரமணியர் சூரன் தான் சம்ஹாரம் பண்ணார். சூரன்கிறது யாரு? அகங்காரம். அகங்காரமே வடிவமாக இருந்ததால் அவன் தலையை மாற்றி 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 வச்சான். ஏன்? அகங்காரம் ஒவ்வொரு தலையா மாற்றிக்கும். நீங்க அகங்காரம் உள்ள வந்து பக்தனா போனா என்ன மாதிரி பக்தன் உண்டான பக்தியில் அந்த அகங்காரம் ஒட்டிக்கும். அவன் சேவைக்கு போனா நான் பண்ற மாதிரி சேவை யாராவது பண்ண முடியுமா? அப்படி அங்கேயும் அகங்காரம் போயிடும். அகங்காரத்தை மட்டும் நீங்க அழிக்கவே முடியாது. எத்தனை தலை மாத்தினாலும் வெவ்வேறு தலையா மாத்திக்க. எத்தனை தலை மாத்தினாலும் அப்படித்தான் போகும். அதுதான் சூரனுக்கு தலை மாத்தி காமிச்சான். வெவ்வேறு தலையில கொண்டு வந்து வச்சான். விதவிதமா தலை மாற்றி வர்றான் சூரபத்மன். அப்படி அதை எதிர அழிக்கும்னா வேல் போய் அழிச்சதுன்னு கையில் ஒரு வேலாயத்தை வச்சான். ஏன் சார் ஒரு ஸ்கேல் மாதிரி இத்தனோண்டு வேல் போய் ஏதாவது அழிக்குமா? வேல் என்பது என்னன்னா ஞானம், விழிப்படைதல், ஞானம். உண்மையான ஞானம் வந்துட்டவனுக்கு அப்புறம் என்ன இருக்கு? அகங்காரம் ஒண்ணுமே இல்லை சார். அகங்காரம் படுகிறவன் முட்டாள்தான் அர்த்தம். நான் விழிப்படைந்த மறுவினாடி எனக்குள்ள எப்படி ஞானம் அகங்காரம் இருக்க முடியும்? இப்ப வேல் எப்படி இருக்கு? கூர்மையா இருக்கு, அகலமா இருக்கு, ஆழமா இருக்கு. நுனி கூர்மையா இருக்கு, அகலமா இருக்கு, ஆழமா இருக்கு. அறிவு எப்படி இருக்கு? அறிவு கூர்மையா இருக்கணும், புத்தி கூர்மை. அவருக்கு நல்ல வைடு நாலேஜ், அகலம். அவர் டெப்த் வேற யார்ட்டையும் பார்க்க முடியாது, ஆழம். அறிவுக்கு கூர்மை, அகலம், ஆழம் இலக்கணம். வேலுக்கு கூர்மை, அகலம், ஆழம் இலக்கணம். அப்ப வேல் என்பது ஞானம். ஒவ்வொரு ஆன்மாவும் முருகன்.
அந்த ஆன்மா தனக்குள் இருக்கிற ஞானம் என்ற வேலை கொண்டு தனக்குள் இருக்கிற சூரபன்மன் என்பதை அழித்து விடும் என்றால், அகங்காரத்தை அழித்து விடும் என்றால், அந்த யோகி சுப்பிரமணியராக விளங்குகிறார். இதான் முருக வழிபாட்டில் இருக்கிற சூக்ஷ்மம். அதுல நாதம் விந்து நான் சொன்ன பார்த்தீங்களா, இது ரெண்டு இப்ப பிரிஞ்சு நிக்கிற நிலையாத்தான் மயில் சேவல். கோழி கொடி வச்சிருக்கார் முருகப்பெருமான் கையில, மயில் வந்து கீழே காலுக்கு கீழே இருக்கு. இப்ப இந்த மயில் என்பது விந்து நிலை. நான் சொன்ன குண்டலினுடைய ஆற்றல் நம்முடைய உயிர் நிலையில ஆண் பெண் என்ற நிலையில் நிற்கும். அப்ப மயில் என்பது அந்த ஆற்றலை குறிப்பது. நாதம் என்பது கோழி கொடி. கோழி தான் வந்து காலை கொக்கரக்கோன்னு கூவி பிரபஞ்சத்தை எழுப்புவது. அது நாதத்தினுடைய அடையாளம். சார், தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். என்ன? கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுந்தம் பிடிக்க போறானா? கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுந்தம் போறானோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மால் பழமொழி சொல்றான், அவன் வீட்டு கூரையில ஏறி அவன் வீட்டு கோழியை பிடிக்க முடியாதவன் வானத்தில் போய் வைகுந்தத்தை பிடிக்க போறானா அப்படின்னு. தட் இஸ் நாட் த மீனிங். அது அர்த்தம் இல்லை. பின்ன என்ன அர்த்தம்? சார், இது கூரை, நம்முடைய சிரசு தான் கூரை இல்லைங்களா? இந்த கூரை ஏறி, அதாவது சகஸ்ரத்துக்கு குண்டலினியை கொண்டு வந்து, குண்டலினி உயிராற்றல் காமம் சார்ந்தது, அதை ரைஸ் பண்ணி சிரசுக்கு கொண்டு வரணும். இங்க விளங்குவது என்ன? நாதம். கூரை ஏறி கோழி என்பது என்ன? நாதம். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன்னா தன்னை வென்று தன்னுடைய சகஸ்ரத்தில் தன்னை நிறுத்தி துரியாதீத்த நிலைக்கு வந்து நாதத்தை பிடிக்க முடியாதவன், ஓம் என்ற நாதத்தை இங்கு கேட்க முடியாதவன், நாதத்தை பிடிக்க முடியாதவன், கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானமேறி வைகுந்தம் பிடிக்க முடியுமா? உனக்குள் ஆற்றலை எழுப்பி உன்னால் இறைவனை உணர முடியவில்லை என்றால் நீ வேறு வழிகளால் எப்படி இறைவனை போய் நெருங்க போகிறாய்? இதான் அந்த பழமொழிக்கு உண்மையான அர்த்தம். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுந்தம் எப்படி பிடிப்பான்? எல்லாமே நாதம் கோழி, விந்து என்பது மயில். இதான் அந்த தன்மையில் முருகனுடைய காட்சியாக அமைக்கப்பட்டது. வள்ளி தெய்வயானைனா ரெண்டு சம்சாரமா? எக்ஸாக்டா முருகனுடைய தத்துவம் எப்படின்னா, ரெண்டு பேர் ரெண்டு மனைவி அல்ல. நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, இடது நாசியில் ஓடுகிற காற்று, வலது நாசியில் ஓடுகிற காற்று. இதுதான் வள்ளி தெய்வயானையாக வைக்கப்பட்டது. முருகனுக்கு வலப்பக்கம் இருப்பவள் வள்ளி, இடப்பக்கம் இருப்பவள் தெய்வயானை. இந்த வலப்பக்கம் இருப்பவள் வள்ளி, இடப்பக்கம் இருப்பவள் தெய்வயானை என்பது வலது நாசியின் காற்று. அதான் அந்த அம்மா கை இப்படி இருக்கும் வள்ளி. இவள் இடது நாசியின் சுவாசம். அதுதான் தெய்வயானை இப்படி இருக்கும் கை அமைப்பு. சிற்ப சாஸ்திரத்தில் கையே இப்படி இருக்கும் அந்த அமைப்புக்கு. ஆக இடது சுவாசமாக கருதப்படுகிறவள் தெய்வயானை, வலது சுவாசமாக கருதப்படுகிறவள் வள்ளி. இரண்டு மனைவி அல்ல. இந்த இரண்டு சுவாசங்களையும் ஒழுங்குபடுத்துவதன் மூலம்தான் ஒரு யோகி கூரை ஏறி கோழி பிடிக்க முடியும். உங்க மூச்சை ரெகுலேட் பண்ணி மேலே கொண்டு போனாதான் நம்மால இந்த உண்மையை உணரவே முடியும். விநாயகர் வழிபாடு எளிமையான பக்தி வழிபாடு, பூமி தான் சாமின்னு அப்படியே கும்பிட்டு விடுறோம். ஆனா முருக வழிபாடு இன்னும் கொஞ்சம் டெப்த்னா என்ன அர்த்தம்? உயர்வு தாழ்வு சொல்லல, ஒரு யோகியின் வழிபாட்டு முறை. முருகனுடைய வழிபாடு ஒரு யோகியின் வழிபாட்டு முறை. உனக்குள் அந்த கனலை எழுப்பி, மூலக்கனலை எழுப்பி மேலே கொண்டு வந்து நிறுத்தி தன்னை உணர்தல், தான் விழிப்படைந்த ஞானியாக மாறுதல். அதுக்கு மூச்சு காத்து தான் சரியான வழிமுறை. நீங்க ஞானி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சுவாசத்தை இங்கேருந்து லெஃப்ட்லேருந்து ரைட்லேருந்து லெஃப்ட் அது இஷ்டத்துக்கு போட மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு மாற்றுவாங்க. ஏன்னா அது இஷ்டத்துக்கு போனால் விதி வேலை செய்யும். அது இஷ்டத்துக்கு காத்து ஓடிச்சுன்னா நம்ம விதிக்கு கட்டுப்பட்டவர்கள். நம்ம இஷ்டத்துக்கு சுவாசத்தை மாத்துறோம்னு வச்சுங்க, விதியை நம்ம கண்ட்ரோலில் டேக் ஓவர் பண்றோம்னு அர்த்தம். இதுதான் வித்தியாசம். யோகி என்ன பண்றான்னா, தன் போக்கில் மனம் போய் கொண்டிருக்கிற போது நம்ம பண்ண வேண்டிய பாவமெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்போம். மனசை நம்ம கண்ட்ரோலில் டேக் ஓவர் பண்ணிட்டா சுவாசத்தை மாற்றுவதன் மூலமாக ஞானி தானே நிர்வாகத்தில் எடுத்துக்கிறான், அந்த சுவாசத்தை கையில் எடுத்துக்கிறான். அப்ப விதியை அவன் அழிக்கிறான். அதனால் முருகப்பெருமான் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்து. அதாவது நீ யோகி ஆகிற போது உன் விதி அழிக்கப்படுகிறது, உனக்கு மறுபிறவி கிடையாது. இந்த பிறவிலையும் கர்மா நிற்கும், ஆனா அதால ரொம்ப ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றால் முருகப்பெருமான் கால்பட்டு அழிந்தது. கால்னா தமிழ்ல காற்று, தமிழ்ல கால் என்ற சொல் காற்றை குறிக்கும். இன்னொரு பகுதி இதா போனா நம்ம ஜன்னல்னு சொல்றோம் இல்லையா, அது போர்த்துகீசிய வார்த்தை. அல்லமாரான்னு சொல்றோம் இல்லையா, அது போர்த்துகீசிய வார்த்தை. ஆனா தமிழ்ல என்ன ஜன்னலுக்கு பேர்னா கால் அதர். கால்னா காற்று, அதர்னா வருகிற வழி, காற்று வருகிற வழி, கால் அதர்னு பேர் ஜன்னலுக்கு. அப்போ
காலை பிடிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? கால் பட்டு அழிந்ததுன்னா சுவாச காற்றை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் ஞானி விதி தன்னை நெருங்க முடியாதபடி செய்து கொள்ளுகிறான். கால் பட்டு அழிந்தது, இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்து. நமக்கு இந்த சரீரத்தின் வழி எழுதப்பட்ட விதியை சுவாசத்தின் மூலமாக மாற்றலாம். இன்னும் பச்சையா உடைச்சு சொன்னா, சரீரம் அன்னமய கோஷம், உள்ளிருக்கிற எண்ணம் மனோமய கோஷம், இந்த புத்தி என்பது விஞ்ஞானமய கோஷம். நம்முடைய அன்னமய கோஷத்தை மனோமய கோஷத்தால ரெகுலேட் பண்ணலாம், மனோமய கோஷத்தை விஞ்ஞானமய கோஷத்தால ரெகுலேட் பண்ணலாம். இந்த ரெண்டையுமே நீங்க பிராணமய கோஷத்தால ரெகுலேட் பண்ணலாம். பிராணன் காற்று, அந்த பிராணனை ஒழுங்குபடுத்துவதன் மூலமாக மற்ற 3 உடம்புகளையும் தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறான் ஞானி. கண்டதையும் சாப்பிடுறது இல்லை, அவன் என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறான் அதை மட்டும்தான் சாப்பிடுவான். அப்ப எல்லாம் ஒரு ஒழுங்குக்கு வருகிறது. அந்த யோகி என்பதுதான் சுப்பிரமணிய வழிபாடாக, முருகப்பெருமான் வழிபாடாக சொல்லப்பட்டது. கதை சொல்லும் போது சூரபன்மன் 2ஆ பிரிஞ்சான், மயிலா பிரிஞ்சான், கோழியா பிரிஞ்சான் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது ஒரு கதை சொல்வதை தவிர நமக்கு வேற வழி கிடையாது, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவதுக்கான வழி. சார், டெல்லியிலேருந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு கண்ணாடி பொருள் ஒன்று அனுப்புறாருன்னா ஸ்ட்ரெயிட்டா சுகி சிவம்னு போட்டு அனுப்புறேன். கண்ணாடிக்கு மேல சுகி சிவம்னு எழுதி போஸ்ட் ஆஃபீஸில் போட்டா எப்படி வரும்? அது மேலே 2 வைக்கோல், 2 குப்பை பேப்பர், 2 சாக்கு, அது இது எல்லாத்தையும் போட்டு பேக் பண்ணி கண்ணாடி பொருள் பார்த்து உடைக்கவும் அப்படின்னு போட்டு, பார்த்து உடைக்கவும்னா கவரை உடைக்கும் போது பார்த்து உடைங்கிறாங்க, வேற அதை போட்டு வச்சா வைக்க குப்பை இதுக்கு மத்தியில் தான். சார் மன்னிச்சுக்கணும், வைக்க குப்பைக்கு மத்தியில் தான் உயர்ந்த பொருள் பாதுகாப்பாக இருக்கும். கொஞ்சம் நம்ப முடியாத கதைக்குள்ளதான் சத்தியம் பாதுகாப்பாக இருக்கும்னு நம்ம பெரியவங்க வச்சு கொடுத்தாங்க. நம்ப முடியாதான் காப்பாத்திக்கிட்டே இருப்பீங்க, நம்பிட்டாலே விட்டுருவீங்களே. என்னமோ இருக்குப்பா, என்னன்னு ஒன்றும் புரியலப்பா, வச்சிருப்பேன் இல்லையா? அதுக்காக வச்சாங்க, பொதிஞ்சு வச்சாங்க அதுக்குள்ள.